அனைவருக்கும் வணக்கம். இம்பார்ட்டன்ட் லேக்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏரிகளை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது புலிகேட் லேக்குங்க. இந்த புலிகேட் லேக் அப்படிங்கிறது ஒரு பிராக்கிஷ் வாட்டர் லகுன். பிராக்கிஷ் வாட்டர்னா என்ன? நன்னீரும் உப்பு நீரும் சேர்ந்தது தான் பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இது லகுன் அப்படின்றாங்க. லகுன்னா என்ன? கடலிருந்து ஒரு செப்பரேட்டாக வாட்டர் அதுலேருந்து தான் வரும், ஒரு ஏரி மாதிரி இருக்கும். ஸோ கடலிருந்து டைரெக்டாக அதுக்குள்ளே தண்ணி வரும். ஆனால் அதை கடலிருந்து ஒரு சின்ன லேண்ட் ஸ்ட்ரிப் டிவைட் பண்ணணும். இதுதான் லகுன் அப்படின்னு சொல்லுவாங்க. தனியான ஒரு கிளாஸாகவே எடுக்கிறேன், சரிங்களா? ஸோ இதுதான் லகுனுங்க. ஸோ பாருங்கள், கடலிருந்து தான் இதுக்கு அந்த ஏரிக்கான தண்ணீர் வருது. ஆனால் இதை ஒரு சின்ன லேண்ட் ஸ்ட்ரிப் செப்பரேட் பண்ணுது இல்லையா? ஸோ இதான் லகுன் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பிராக்கிஷ் வாட்டர் லகுன், பிராக்கிஷ் வாட்டர் ப்ளஸ் லகுன் அப்படின்றாங்க. இது எங்கே இருக்கும்? ஆந்திரா அண்டு தமிழ்நாடுடைய பார்டரில் இருக்குது. ஆந்திரா அண்டு இது தமிழ்நாடு, இது ஆந்திரா, இதோடைய பார்டரில் தான் இந்த புலிகேட் லேக் அப்படிங்கிறது இருக்குது. இது செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகுன் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர், உப்பு ப்ளஸ் நன்னீர் சேர்ந்த ஒரு வாட்டர்னாங்க. சிலிக்கா தான் ஃபஸ்ட்டுங்க. சிலிக்கா லேக்கு அடுத்து செகண்ட் இடத்துல இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்க? சிலிக்கா லேக். அதன் பிறகு இது செப்பரேட்டட் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலிருந்து ஒரு சின்ன லேண்ட் ஸ்ட்ரிப் இந்த ஏரியா செப்பரேட் பண்ணுது. ஸோ அந்த லேண்ட் ஸ்ட்ரிப்புக்கு பேர் என்ன? ஸ்ரீஹரிகோட்டா. நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இங்கே தான் இருக்குன்னு நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இது பாருங்கள், வெவ்வேறு இந்த இடமானது, ஸோ ஒரு நீர் இடம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் நிறைய உயிரினங்கள் இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. நீர்வாழ் உயிரினங்கள் என்னென்ன உயிரினங்கள் பார்க்கும்போது க்ரூஸ்டாஷியன்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்டு ஃப்ளமிங்கோ, இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான உயிரினங்கள்ங்க. அடுத்தது கொள்ளேறு லேக். இந்த கொள்ளேறு லேக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நன்னீர் ஏரிங்க, ஃப்ரெஷ் வாட்டர் ஏரின்னு சொல்லிட்டு இந்த கொள்ளேறு லேக் சொல்லலாம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? கிருஷ்ணா அண்டு கோதாவரி டெல்டா சிஸ்டமில் இது லொக்கேட் ஆகிருக்குது. ஆந்திராவில் இருக்குது. இது இந்த கொள்ளேறு லேக் எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குது. கிருஷ்ணா அண்டு கோதாவரி. ஸோ இது கிருஷ்ணா ரிவருங்க, இது கோதாவரி ரிவர். இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டெல்டா ரீஜன். டெல்டா ரீஜன் எதுனா டெல்டா ரீஜன் சொல்லுவாங்க. கடலில் சேருது இல்லையா? ஸோ இது டெல்டா ரீஜன் சொல்லுவாங்க. இதோடைய பிட்வீனில் தான் இந்த கொள்ளேறு லேக்கானது லொக்கேட் ஆகிருக்குன்றாங்க. இதுவும் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அண்டு பெலிகன்ஸ், ஸ்ட்ரோக்ஸ், இபிசஸ், இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம், பறவைகள் இதெல்லாம் இங்கே அதிகமாக இருக்குன்றாங்க. அதே போல் இது ஒரு ராம்சார் சைட்டாகவும் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான உயிரினங்கள், பல்வாழ் உயிரினங்கள் இங்கே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. அடுத்தது டீப்போர் பில் லேக் அப்படிங்கிற ஒரு லேக்குங்க. இது அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய குவஹாத்தியில் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குங்க, நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள் பிரம்மபுத்திரா வேலி. ஸோ பிரம்மபுத்திரா ரிவர் இருக்குது இல்லையா? ஸோ இதுலேருந்து ஒரு ரிவர் வருது பாருங்கள். ஸோ இது ரிவர் வந்ததுனால இங்கே ஏரியா இதனால் உருவாகக்கூடியதான் இந்த டீப்பூர் பில் அப்படிங்கிறது. ஸோ அசாம் மாநிலம் இங்கே இருக்குதுங்க. ஸோ பிரம்மபுத்திரா நதியால் உருவாகக்கூடிய ஒரு ஏரி. பிரம்மபுத்திரா ரிவர் அப்படிங்கிறது கட்டாயம் நன்னீர் ஏரி தான். ஏன்னா கிளேஷியர்லேருந்து மெல்ட் ஆகி வர்றதுனால அது ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது. ஸோ அதன் மூலமாக இங்கே உருவாகிறதுனால இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காக இருக்குது. இது ராம்சார் சைட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. அதே போல் இம்பார்ட்டன்ட் பேர்டு ஏரியாவும், பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல், அதிகப்படியான இங்கே பறவைகள் இருக்கிறதுனால இது பேர்டு ஏரியாவும் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது நாகார்ஜுன சாகர். இந்த நாகார்ஜுன சாகர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? தெலுங்கானாவில் இருக்கக்கூடியது. தெலுங்கானாவில் நல்கொண்டா டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. இது ஒரு மண்சோன்றி டேம்ன்றாங்க. மண்சோன்றி டேம்னா என்னென்னா கற்களால், செங்கலால், இப்போ நாம் சிமெண்ட்டு மணல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் கற்களாலையும் இது செங்கலால் உருவாக்குறதுங்க. ஸோ ஏன்னா ஒரு பழமையான ஒரு டேம் அப்படின்றாங்க. அதனால தான். ஏன்னா அது அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் தாங்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு தாங்கும் அப்படிங்கிறதால அந்த காலகட்டத்தினால இதை மன்சூரி டேம்னு சொல்கிறாங்க. இது ஒரு மல்டி பர்பஸ் டேமுங்க. இது கிருஷ்ணா நதிக்கு அக்ராஸாக குறுக்க இது கட்டியிருக்காங்க. எதுக்காக? இரிகேஷனுக்காகவும், நீர்ப்பாசனத்துக்காகவும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்காகவும், நீர் மின்சக்திக்கு ஜென்ரேஷனுக்காகவும் இது பயன்படுத்துகிறாங்க. இது பாருங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் தெலுங்கானா அண்டு ஆந்திர பிரதேஷ் ரெண்டு மாநிலங்களுக்கும் விவசாயத்துக்காக இந்த டேம் ஆனது பயன்படுத்துகிறாங்க. இது வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மன்சோன்றி டேம். அதாவது கற்களாலையும் செங்கலாலையும் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய டேம்ஸில் உலகத்திலே இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த டேம் அப்படின்றாங்க. அப்போ பார்த்துங்க இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது தால் லேக் அப்படிங்கிறது ஒரு அர்பன் லேக்குங்க. அர்பன் லேக்னா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேக். இது ஸ்ரீநகரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சரௌண்டட் பை பீர்பாஞ்சல் மவுண்டன்ஸ். இவங்க இருக்கக்கூடிய இந்த பீர்பாஞ்சல் மவுண்டன்ஸ் அல்ல சூழப்பட்டு சரௌண்ட் ஆகியிருக்கு அப்படின்றாங்க.
சம் ஜியோலஜிஸ்ட் சில புவியியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டால் லேக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காஷ்மீர் வேலி பாருங்கள் பிளேஸ்டோன் போச்சு அப்படிங்கிறது ஐஸ் ஏஜ் சொல்லுவாங்க இல்லையா. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் வந்து பனியால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பனியால் சூழப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காஷ்மீர் வேலியிலிருந்து அதோடைய ரிமனண்ட் தான் வந்து இந்த தால் லேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தால் லேக் அப்படிங்கிறது பலாயிரம் வருஷங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு லேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பனியால் கவர் ஆகிருக்கக்கூடிய லேக். சரிங்களா. அடுத்து உலோர் லேக். இந்த உலோர் லேக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் ஏஷியா. ஏஷியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் ஏரி அப்படின்றாங்க. இது எங்கே இருக்குது? ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பந்திப்போரா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து காஷ்மீர் வேலி. இதுவும் வந்து காஷ்மீர் வேலி தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த டவுன்ஸ் கடையில் பந்திப்புரா அண்டு சொப்பூர் இந்த 2 நகரங்களுக்கு இடையில் இது வந்து இந்த உலூர் லேக் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிருக்குன்றாங்க. இதுக்கான நீர் ஆதாரம் எங்கன்னு பார்க்கும்போது ஜீலம் ரிவருங்க. ஸோ ஜீலம் ரிவர் தான் இதோடைய சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். இது வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளட் ரெசர்வாயர். திடீர்னு வந்து ஜீலம் ரிவரில் ஏதோ ஒரு வெள்ளம் வருதுன்னா ஸோ அந்த வெள்ளத்தில் ஏற்பட்ட அந்த நீர்லாம் வந்து இங்கே தான் வந்து ரெசர்வ் ஆகுன்றாங்க. இது ஒரு ராம்சார் சைட்டுங்க. ஸோ ஜீலம் ரிவருங்கிறது எதோடைய ட்ரிபியூட்ரி? சிந்து நதியோடைய ட்ரிபியூட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா. அடுத்து சோமுர் ஏரி. இந்த சோமுர் ஏரி அப்படிங்கிறது ஒரு ஹை ஆல்டிடியூட் பிளாக்கிஷ் வாட்டருங்க. பிளாக்கிஷ் வாட்டர் ஹை ஆல்டிடியூட்னா என்ன? அதிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி. பிளாக்கிஷ் வாட்டர் நன்னீரும் உப்பு நீரும் சேர்ந்தக்கூடிய ஒரு ஏரிங்க. இது எங்கே இருக்குது? சாங்தாங் ரீஜனில் இருக்கக்கூடிய லடாக்ல இருக்கக்கூடிய சாங்தாங் ரீஜனில் இருக்குதுங்க. லடாக்ல இருக்கக்கூடிய சாங்தாங் ரீஜனில் இருக்குது. ஸோ பாருங்கள் இது யூனிக் பயோடைவர்சிட்டி இருக்கும். இதில் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் இருக்கும். சச் அ பார் ஹெடட் கூஸ் வேரியஸ் அக்வாட்டிக் ஸ்பீஷஸ் உயிரினங்கள் நீர்வாழ் உயிரினங்களும் இங்கே அதிகமாக இருக்குன்றாங்க. பார் ஹெடட் கூஸ் பார் ஹெடட் வாத்து மாதிரியான ஒரு உயிரினமும் அங்கே இருக்குன்றாங்க. நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இடம் விட்டு இடம் வலசை பகுதியில் கூடிய பறவைகளும் வந்து அங்கே அதிகமாக இருக்குன்றாங்க. இது ஒரு சைட்டாகவும் இருக்குது. ஆனால் இது பாருங்கள் ப்ராக்சிமிட்டி என்ன? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பாருங்கள் சைனாவோட ஒரு பார்டரில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனான ஒரு ஏரியா. இங்கே வந்து அதிகமாகலாம் போக முடியாது. ஸோ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இன்னர் லைன் பர்மிட்ஸுக்கு மட்டும் நீங்கள் இந்தியன் நேஷன்ஸ் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணுன்றாங்க. ஸோ ஒரு ரிஸ்க்கான ஒரு லேக்குங்க இது. அடுத்து லோக்தாக் லேக். இந்த லோக்தாக் லேக் அப்படிங்கிறது இது ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஏரி. ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் ஏரி. எது எங்கே இருக்குது? நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலங்க. ஸோ மணிப்பூர் இருக்குதுங்க. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நன்னீர் ஏரி எங்கே இருக்குது? மணிப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோடைய ஃபேமஸ்ஸு அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் ஐலாண்டுன்றாங்க. ஃப்ளோட்டிங் ஐலாண்டு என்ன? அந்த ஏரி இருக்கும். அந்த ஏரியில் அங்கங்கே ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். சின்ன அது வந்து ஒரு ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து பும்டீஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. பம்டீஸ் சரிங்களா இந்த ஐலாண்ட்ஸை. ஸோ பாருங்கள் இதில் நிறைய ஆர்கானிக் வெஜிடேஷன் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ வேர்ல்ட்ஸ் ஒன்லி ஃப்ளோட்டிங் நேஷ்னல் பார்க் கீபுல் லம்ஜோ அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்குங்க. இது இந்த இடத்துல தான் இருக்குன்றாங்க. அதாவது லோக்தாக் லேக் உடைய சவுத் ஈஸ்டர்ன் ஷோரில் தான் வந்து இந்த கெய்புல் லாங்ஜோ அப்படின்றாங்க. இது வந்து ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க்குன்றாங்க. ஸோ அந்த ஏரியில் அப்படியே ஃப்ளோட்டிங்காகவே இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து வேர்ல்ட்ஸில் உலகத்தில் எங்கே மட்டும் தான் இருக்குன்றாங்க. ஸோ ஒரு முக்கியமானது லோக்தாக் லேக் அப்படிங்கிறது. அடுத்தது சிலிக்கா லேக்குங்க. இந்த சிலிக்கா லேக் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ பிராக்கிஷ் வாட்டர் லகூன். இந்த பிராக்கிஷ் வாட்டர்னால் என்ன? நம்ம தொடர்ச்சியாக பார்த்தா லகூன்னா என்னன்னு பார்த்துட்டு இல்லையா. ஸோ இது பாருங்கள் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா கிழக்கு கடற்கரை ஓரமாக வந்து இருக்குன்றாங்க. ஒடிசா ஸ்டேட்டில் இருக்குதுங்க. ஒடிசா மாநிலத்தில் தான் இந்த சிலிக்கா லேக் இருக்குது. இது ஒரு லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூன் இன் ஏஷியாங்க. ஏஷியாவிலே லார்ஜஸ்ட்டுங்க. வேர்ல்ட்ஸில் செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ ரொம்ப முக்கியமானது. இது செப்பரேட்டட் ஃப்ரம் த பே ஆஃப் பெங்கால் நேரோ பேரியர் ஐலாண்ட். ஒரு சின்ன பே ஆஃப் பெங்கால்லேருந்து ஒரு சின்ன பேரியர் ஐலாண்டு வந்து இது வந்து செப்பரேட் பண்ணுது பே ஆஃப் பெங்கால்லேருந்து. இது வந்து ஒரு ராம்சார் சைட்டாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க எக்கோலாஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்க்காக. இங்கே வந்து இரவாடி டால்ஃபின்ஸ் அப்படிங்கிறது இதோடைய ஹோம்லேண்டாக இருக்குன்றாங்க சிலிக்கா லேக். அடுத்தது சாம்பார் லேக். இந்த சாம்பார் லேக் அப்படிங்கிறது இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக்குங்க. ஸோ உப்பு ஏரிங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்லேண்ட் சால்ட் லேக்கு. ஸோ பாருங்கள் இது ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க. ரெக்கக்னைஸ் ஃபார் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட் ஹேபிடேட். ஸோ வெட்லேண்டுக்காக அங்கே அதிகப்படியான நீர் இருக்கிறதுனால அது வெட்லேண்ட் ஹேபிடேட்டாக சொல்கிறாங்க. நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸிங் வந்து போகுது. ஃப்ளமிங்கோஸ்ன்ற ஒரு பறவை இனம் வந்து இங்கே அதிகமாக வந்து போகுதுன்றாங்க.
லேக் ரிசீவ்ஸ் வாட்டர் ஃப்ரம் எங்கெங்கே இந்த ஏரிக்கான நீர் ஆதாரம் எந்தெந்த ஆறுகள்னு பார்க்கும்போது மந்தா, ரூபன்கார், காரி, கந்தேலா, மேத்தா, சமோத் இதெல்லாம் வந்து இந்த ஆறுகள் மூலமாக இந்த சாம்பார் லேக்குக்கு வந்து நீரானது வருது அப்படின்றாங்க. சரிங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஷினுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேக்ஸ் இஸ் கரெக்ட்லி மேட்சட் வித் இட்ஸ் யூனிக் ஃபீச்சர்? ஒவ்வொரு லேக் கொடுத்துருப்பாங்க, அந்த லேக்கான யூனிக் ஃபீச்சர்ஸும் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இதில் எது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கு? சரிங்களா? லோக்தாக் லேக். இந்த லோக்தாக் லேக் அப்படிங்கிறது நோன் ஃபார் இட்ஸ் ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் அண்ட் ஃபும்டிஸ். இந்த லோக்தாக் லேக்கில் தான் ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் நேஷனல் பார்க் வந்து எந்த இடத்துல இருக்குது, அது வேர்ல்ட்ஸில் எங்கே மட்டும் தான் இருக்குன்னு ஒரு ஏரியா சொல்லியிருப்போம். அது எது? அது பிறகு சிலிக்கா லேக்ன்றது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் ஃபேமஸ் ஃபார் ப்ரோ ஆண்டல் டியர்ன்றாங்க. ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லிடலாம், சிலிக்கா லேக் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கா அப்படிங்கிறது. அது பிறகு கொள்ளேரி லேக் அப்படிங்கிறது ஒரு சால்ட் வாட்டர் லகூன் ஹோம் டு இரவாடி டால்ஃபின். அப்படியா? கொள்ளேரி லேக் அப்படிங்கிறது ஒரு சால்ட் வாட்டர் லகூன்றாங்க. இது சரியான ஆன்சரா? அது பிறகு தால் லேக். இந்த தால் லேக் அப்படிங்கிறது பிராக்கிஷ் லேக் லொக்கேட்டட் இன் த டெசர்ட் ரீஜன் இன் ராஜஸ்தான். தால் லேக் அப்படிங்கிறது ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு பிராக்கிஷ் ஏரியா அப்படின்றாங்க. சரிங்களா? இதில் எது வந்து சரியாக பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத, அதுக்கான சரியான ஆன்சர் ஏவா, பியா, சியா, டியாங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இதுக்கான சரியான ஆன்சர் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும். இதோடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இதில் வந்து மேப்போடு கொடுத்துருக்க மாட்டேன். இது எங்கே நம்ம எடுத்திருப்போம், வாஜிராம் ரவி அவர்களுடைய மந்த்லி ரிசைட்டல்ஸ் தான் இதோடைய நம்ம டேட்டாவை எடுத்திருக்கோம். அங்கே இந்த மாதிரி மேப்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோடைய பேஜ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை படிச்சுட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் போய் தேடி பாருங்கள். அதுதான் கரெக்டாக இருக்கும். சும்மா இந்த மேப்லேயே பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதனால் இந்த மேப் இல்லாமல் தான் நான் பிடிஎஃப் கொடுப்பேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்கேஸ் பிடிஎஃப் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் வேலையாக இருந்துட்டு மறந்துட்டு இருப்பேன். தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க. சரிங்களா? ஒரு நாள் 2 நாளில் அப்டேட் ஆகிடும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.